ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்றைக்கி நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹாலோவின் அப்டேட்டில் ஃபஸ்ட்டு ஸ்னீக் வீக் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து விட்டுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ பில்டிங்ஸ் லெவல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேலன்ஸ் சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளியராக இந்த சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோவின் அப்டேட்னு சொல்ல ஆட்டம் அப்டேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நியூ லெவல்ஸ், அதுக்கப்புறம் பேலன்ஸ் சேஞ்சஸ் சிலதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேலன்ஸ் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டேருந்து ஃபீட்பேக்னா நம்மள மாதிரி யூடியூபர்ஸ். ஆனால் நம்ம கிட்ட இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம தான் கிரியேட்டர் கோடே கொடுத்து நம்மளை மதிக்க மாட்டாங்களே, இதில் நம்ம வந்து எங்கே எடுக்க போகிறாங்க. சரி ஓகே, அந்த மாதிரி சில நல்ல பெரிய யூடியூபர்ஸ் அவங்க கிட்டேருந்து சில சஜஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த சாம்பியன் லீக்லாம் அவங்க ஆடுறாங்க பார்த்தீங்கன்னா பெரிய பிளேயர்ஸ், அவங்க கிட்டேருந்து சஜஷன்ஸ் அதெல்லாம் வாங்கி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், இந்த லெவல்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சஜஷன் வாங்கி எல்லாத்தையும் கேட்டு தாங்க நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸே சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, என்ன பண்ணிக்கலாம், இன்ஃபர்னோ டிராகன் பீம் வந்து பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக ஹைப் ஆகும்ல, சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ மாதிரி ஃபுல் பீம் வந்து ஹைப் ஆகிறத வந்து பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் 0.2 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணிக்கிறாங்க. அது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் கம்மிப்படுத்திருக்காங்க. ஏன்னா இன்ஃபர்னோ டிராகன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்ற காரணத்தால். அப்புறம் டிராகன் ரைடரோட டெய்லை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிராகன் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா தூரக்க இருந்து அட்டாக் பண்ணும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ட போய் அட்டாக் பண்ணும். 0.5 டெய்ல் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மைட்டி யாக்கோட ஸ்பிளாஷ் டேமேஜ் வந்து சுத்தமாகவே வந்து காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு டிஃபென்ஸ் மாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 14 வந்து தந்திருக்காங்க. நம்மகிட்ட ஒன்றே வந்தால் லெவல் 13 இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 14 வரல, அதாவது வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. லெவல் 14 வந்து தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ், இப்போ தான் கஷ்டப்பட்டு மாட்டர் எக்ஸ்போலாம் நான் லெவல் அதிகமாக போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து இன்னொரு லெவல் தரானுங்க. இப்போ இதை போகிறது எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல. இப்போ தான் நான் மெயின் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஈகிள், ஸ்கேட்ரு, இன்ஃபர்னோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ, விசார்ட் டவர், பாம் டவர், ராக்கெட் டிஃபென்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் மாற்று இதை முடிச்சுட்டா நம்ம மெயின் டிஃபென்ஸ்லாம் முடிச்சிடும். அதுக்கப்புறம் ஆர்ச்சர் டவர், கேனனு, இடன் டெஸ்ட்லாம் முடிச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணி சொல்ல, அது எப்படா நீ முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போவும் மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லெவலில் தந்துட்டாங்க. சரி விடுங்க, பரவாயில்ல, அதை நினச்சி ஃபீல்லாம் பண்ணக்கூடாது, பரவாயில்ல, இன்னும் நமக்கு லெவல் கொடுத்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு 2 தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் டிஃபென்ஸ்லாமா. எக்ஸ்போ அண்ட் மாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. 18 days 19 days 18.5 million, அதாவது 1,85,00,000, இன்னொன்று வந்து 1,75,00,000 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் வந்து மேக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு லெவல் அதிகப்படுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு மைனர், அதுக்கப்புறம் ஹாக் ரைடரும் பண்ணியிருக்காங்க. மைனர் ஹாக் ரைடர் பண்ணது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா ஹைப்ரிட் அட்டாக் வந்து டவுன் ஹால் 14 எதிராக கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் அட்டாக் நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்மளோட ஃபேவரட் ட்ரூப்பான தலைவன் எட்டி வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 4 வந்து தராங்க. வந்தவொடனே போடா அப்படின்னு சொல்லிட்டு விரித்தனமாக இருக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு தெரியும், நம்ம வந்து காலங்காலமாக எட்டி அட்டாக்கர். நம்ம வந்து காந்தி காலத்தில் டவுன் ஹால் 12 ஸ்டார்ட் பண்ணி எட்டி ஸ்மாஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம வேறு எந்த அட்டாக்கும் பண்ண தெரியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எட்டி வந்து ஃபேவரட் ட்ரூப், எட்டி வந்து கண்டிப்பாக நம்ம போடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர். பரவாயில்ல, எட்டி அட்டாக்னா நான் பவுலர்ஸும் கொண்டு போவோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எட்டிலாம் மேக்ஸ் பண்ணால் இன்னும் நமக்கு நல்லா பவர்ஃபுல்லாக எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அட்டாக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி வி ஆர் அன்லாக்கிங் 50 more வால் செக்மெண்ட் வந்து டவுன் ஹால் 14 பிளேயர்ஸ்க்காக அன்லாக் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு வால் கூட இன்னும் போடலே. லெவல் 15 லெவல் 14 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓரளவு போட்டுங்கிறேன். ஷானில் எஸ்ஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், எச்செலாம் கூட கம்ப்ளீட் பண்ணல. இன்னமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 13 வாலே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. நான் வந்து பார்த்தீங்கன்னா வாலுக்கு வந்து ஒரு இது வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட எலிக்ஸரை வச்சு நான் கண்டிப்பாக வந்து லெவல் 14 வால் தான் போடுவேன். அதுக்கப்புறம் கோல்டை வச்சு தான் நான் வந்து லெவல் 13 வால் வந்து போடும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக 2 வாலே வந்து போட முடியும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 13 வால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் வந்து 14 வால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் சமகாண்டாக இருக்கும். இப்போ நான் 13 போட சொல்லி அப்படியே 14 கூட போடணும் வந்தால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த காரணத்தினால தான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 13 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 14 வால் போகிறது நான் வெறும் கோல்டு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து 15 வால் போகிறது வெறும் எலிக்ஸர் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுப்பேன். இது கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு சொன்னேன் தெரியல. எனக்கு கொஞ்சம் நல்லா படுது, உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக எதுவும் இல்லை, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, இன்ஃபர்மேஷன் வேறு எதனா எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா ஓகே வேறு எதுவும் இல்லை. பக் ஃபிக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பில்டர் நோ லாங்கர் பிகம் ஸ்டக் இன் டிஃபெண்டிங் wars. Okay, builder will no longer become stuck in the wall when defending during wars.
ஃப்ரெண்ட்லி சேலஞ்ச் ஓகே. பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அதாவது வால்குள்ளே மாட்டிக்க மாட்டான் போல், அப்படியே ஜம்ப் ஆகி வராப்புல அப்படின்ற மாதிரி சில பக் ஃபிக்சர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது நமக்கு மேண்டிட்டரி இல்லை. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் லெவல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப் லெவல் வந்து வருது. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். மேபி நமக்கு இன்னும் ஒரு ட்ரூப் எதனா விட்டுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி பார்க்கலாம், இன்னும் நமக்கு அடுத்த லீக்ஸில் எதனா வருதான்னு தெரில. இதான் ஸ்னீக் பீக் 1 நினைக்கிறேன். இன்னும் நமக்கு நிறைய வர வேண்டியது இருக்குது. சரி ஓகே, நம்ம அப்படியே கமெண்ட் செக்ஷனுக்கு ஜம்ப் ஆயிடலாம். இப்போ தான் ப்ரோ நீங்கள் குயினை மேக்ஸ் பண்ணிங்க, நெக்ஸ்ட் அக்டோபரில் லெவல் 85 விட போகிறாங்க. ஓகே, நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இப்போ டிஃபென்ஸ் சொன்ன மாதிரி தான் கஷ்டப்பட்டு அந்த அப்டேட்டு வந்து பண்ணி எல்லாமே ஃபுல் மேக்ஸ் பண்ணி வைக்கிறேன்டா. நான் ஃபுல் மேக்ஸ் பண்ணி நம்ம வச்சதில்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மேக்ஸ் பண்ணி வைப்போம், மறுபடியும் அவங்க 5 லெவல் விட்டு நம்ம ரொம்ப டென்ஷன் போடுவாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வாடான்னு வரேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து டவுன் ஹால் 11 வந்து மேக்ஸ் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கேம் விளையாடாமல் விட்டேன். அந்த கேப்பில் வந்து டவுன் ஹால் 13 வந்துச்சு. அதுலேருந்து என்னால் பிடிக்கவே முடியல. சரி ஓகே, பிரதீப் அந்த கமெண்ட் பண்ணவர் வந்து பிரதீப். நெக்ஸ்ட் அகில் ப்ரோ கேமர் ஒய்டி கமெண்ட் செக்ஷன் எங்கே ஷான் இன்ட்ரடியூசிங் கமெண்ட் செக்ஷன். இனி எல்லா வீடியோலையும் கமெண்ட் செக்ஷன் உண்டு. சப்ஸ்கிரைபர் சென்டிங் கமெண்ட் கண்டினியூஸ்லி ஃபார் கமெண்ட் செக்ஷன். ஷான் ரொம்ப நன்றி உங்கள் கமெண்ட்ஸ்க்கு. லேட்டர் த சப்ஸ்கிரைபர் ஸ்கிப்பிங் வீடியோஸ் டு சி த கமெண்ட் செக்ஷன் ஒன்லி. ஷான் கண்டென்ட்டை பார்ப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் கண்டென்ட்டில் இருக்க குறைய வச்சு கமெண்ட் கிரியேட் பண்ணுறீங்களா. நெக்ஸ்ட் வீடியோ நோ கமெண்ட் செக்ஷன் சாவுங்களா. ஐ திங்க் திஸ் இஸ் த ரீசன் ஃபார் நோ கமெண்ட் செக்ஷன் ஃபார் த லாஸ்ட் 2 வீடியோஸ். லாஸ்ட் 2 வீடியோஸ்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் பண்ணல. அது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் பண்ணக்கூடிய வீடியோவில், ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வீடியோ, அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போகும், நிறைய பேர் பார்ப்பாங்க. அது வந்து ஷார்ட்டாக அப்படி போட்டால் தான் நம்ம வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அதை வந்து நீங்கள் பார்க்காட்டி போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 26K + வியூ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹவு டு டேக் 3 ஸ்டார் இந்த ஆகஸ்ட் குவாலிஃபயர் சேலஞ்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்காட்டி அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போட்டு அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 to 14 மினிட்ஸ் போயிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம கமெண்ட் செக்ஷன் ஆட் பண்ண முடியல. அதுதான் ப்ரோ 2 ரீசன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து அதுவும் அகில் ப்ரோ கேமர் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் குறைச்சதுனால இப்போ நிறைய பேர் கமெண்ட் போகிறதில்ல. கண்டிப்பாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் ஆட் பண்ணுறேன். இன்னும் 11 கூட மேக்ஸ் போடலை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அண்ணா. ஷான் ஓ அப்படியா, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். வெயிட்டிங் ஃபார் த வீடியோ ஈகர்லி. தம்ப்நெயில் டவுன் ஹால் 14 பேஸ்லிங். இதுதான் உங்கள் ஹெல்ப்பா அண்ணா கமெண்ட் செக்ஷன். இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து இருக்கிற பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டவுன் ஹால் 14, டவுன் ஹால் 13 அது கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்ஸ்லாம் அது ரொம்ப மொக்க பேஸு. அதுக்கப்புறம் டவுன் ஹால் 10 ஒன்று இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டனா பேஸை வாங்கி போடலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பேன் பண்ணிட்டாங்க. நீங்கள் வேறு பேஸ்னால் வாங்கி அந்த பேஸை வச்சு நீங்கள் வீடியோ போடணும். நீங்கள் வேறு பேஸ்னால் யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு தெரிஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணி விட்டாங்க. 1 month அந்த மாதிரி பேன் பண்ணிட்டாங்க. நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ற காரணத்தால நான் வந்து அதை யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணேன். டவுன் ஹால் 11 அந்த வீடியோஸ்லாம் போட்டிருந்தா அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேஸ் இல்லை. அதை வந்து வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரிஸ்க்கு எடுத்து போய் விட்டுரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வாங்குறது இல்லை. அதனால தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பண்ண முடியல. மேக்ஸிமம் நமக்கு வந்து கிரியேட்டர் கோட், அதுக்கப்புறம் கிரியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்லாம் கூட தருவாங்க. அந்த மாதிரி தந்தாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டவுன் ஹால்ஸ்க்கும் எல்லாமே போடலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் கிளாஸ் நம்மளை மதிக்க கூட மாட்டுறானுங்க. சரி விடுங்க, அந்த மாதிரி எதனா நமக்கு தந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக போடலாம். 5000 இருந்தாலே தருவேன்னாங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட 18,900 19,000 கிட்ட ரீச் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கிரியேட்டர் கோட் தரல. மேக்ஸிமம் நான் வந்து 20,000 போனோன்னே அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். சரி பார்க்கலாம், கிரியேட்டர் கோட் தந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தந்தாங்கன்னா அப்படியே அந்த பேஸை சேர்த்து தந்தாங்கன்னா, நம்ம மாடல் பேஸ் தந்தாங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேஸை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் என்கிட்ட இருக்கிற பேஸே வச்சுருக்கேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டவுன் ஹால் 14 அண்ட் டவுன் ஹால் 10 தான் இருக்குது. டவுன் ஹால் 10 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போனண்ட் இல்லை. ஃப்ரெண்ட்லி சேலஞ்ச் போடலான்னு பார்த்தா அட்டாக் நிறைய ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுனே இருக்காரு நினைக்கிறேன். டவுன் ஹால் 10 அட்டாக் ஸ்ட்ராட்டஜி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அது போடாத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ஹால் 10 பேஸ் தான் இருக்குது. அந்த கிளானில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி சேலஞ்ச் வந்து நம்ம யாருக்காவது கேட்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாட்டியாச்சு நம்ம இன்னொரு பேஸ் அடித்து அந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை வந்து காட்டணும். அது 5 வாட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா 10 வாட்டி கூட போகலாம். ஏன்னா 3 ஸ்டார் இருக்கும் ஒவ்வொரு அட்டாக்லையும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏமாற்ற முடியும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அதனால தான் வந்து சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு இல்லை. அதனால் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் போகிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. நமக்கு டவுன் ஹால் 11 இல்லை, டவுன் ஹால் 12 இல்லை, எதுவுமே இல்லை. இருந்தால் வச்சு நான் பேஸ் பில்டிங் வீடியோ வச்சு போடுவேன். இப்போ அதனால் டவுன் ஹால் 14 வச்சு ஓட்டக்கூடிய நிலமையில் தான் இருக்கேன். புரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நிலமை வந்து பார்த்தீங்கன்னா இதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கமெண்ட் செக்ஷன் முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் வந்து விட்டுருவான்னு நினைக்கிறேன். ஈகராக நம்மளும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அப்கமிங் அப்டேட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் வார் அட்டாக் உங்களுக்கு பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். டாடா. பை ஃப்ரெண்ட்ஸ்.